Hello friends, welcome back to my channel. நம்மளோட சேனல்ல பிளாஸ்டிக் ஒயர்ல புது மாடல்ல பர்ஸ், ஹேண்ட்பேக்லாம் எப்படி பின்றதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். அதெல்லாம் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வீடியோல பாருங்க ரொம்ப ஈஸியா சிம்பிள் மெத்தட்ல ஒரு பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு லாங் ஹேண்டில் வச்சீங்கன்னாக்கா ஹேண்ட்பேக்கா இருக்கும். கொஞ்சம் சின்னதா பாருங்க, ஒன் சைடு மட்டும் ஹேண்டில் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சு நீங்க பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா ஒரு மினி கூட எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்ன போறோம். இந்த பேக் பின்றதுக்கு மொத்தம் 15 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடி விட்டுக்கோங்க. 1.5 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது கட் பண்ண ஒயர் சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 1.5 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இந்த நாட்டும் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நாலாவது கட் பண்ண ஒயரை சரி சமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்காக ஒரு 5 ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண 13 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேஸில் மொத்தம் 7 வரிசை நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசையும் பின்ன போகிறோம். ஓகேவா? லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வரிசை பின்ன போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, 7 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் நமக்கு இருக்கணும். அப்போ தான் சைட் வால் வந்துட்டு கரெக்டாக நம்மளால் பின்ன முடியும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது வரிசையும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மூணாவது வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டர் அடையாளத்துக்காக இந்த ஃபர்ஸ்ட் வரிசை போட்டோம் இல்லையா, இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன் நாட் போடுறோன்னா நமக்கே தெரியாமல் சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலையோ இல்லை கீழ் பக்கத்துலையோ எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ மூணாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன குடைகள்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய குடைகள்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மூணாவது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நாலாவது வரிசை பின்ன போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். அடுத்து எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் 4வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணுறேன். இந்த பக்கம் 3 வரிசை பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் நம்ம 3 வரிசை பின்ன போகிறோம். இப்போ ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. எப்பவும் போல் லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் 3 வரிசை பின்னணும். இந்த பக்கத்தில் ஃபுல்லாக 3 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸில் மொத்தம் 7 வரிசை நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். இது ஹேண்ட்பேக் அப்படின்றதுனால 7 வரிசையே போதும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடு வால் பின்ன போகிறோம். மேல் பக்கம் போது இல்லையா, இந்த ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வர போகிறேன். நம்ம பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா. ஆனால் சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணவே கூடாது. பேஸ்கெட்டோட எண்டு வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக லேடர் நாட் போட்டு பின்னிகிட்டே இருக்கணும். சப்போஸ் வேறு கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலர் ரன்னிங் ஒயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கோம். இதை தான் வந்துட்டு மூளை திருப்புறது முக்க திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்னிங். சென்டர் அடையாளத்துக்காக போட்டு முடிச்ச பிரித்து விட்டுடுறேன். கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். 2 கார்னர் மட்டும் எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி நீங்களே போட்டுக்கோங்க. 2 கார்னர் டேர்ன் பண்ணி காமிச்சாலே அடுத்தடுத்து எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டேர்னிங். கார்னர் டேர்ன் பண்ண அந்த இடம் பார்த்திங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா. இப்போ அடுத்து இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னணும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வால் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போது ஆரம்பித்தா அந்த நாட்டும் முடித்தா அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மேல் பக்கம் இந்த லூப் வந்துட்டு ஒரு இன்ச் வர வரைக்கும் வச்சுக்கோங்க போதும். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இப்போ கடைசியாக இதே நாட்லேயும் மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும்.
இப்போ ஆரம்பிச்ச அந்த நாட்டையும் முடிச்ச அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2வது ரவுண்ட்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்கா பீட்ஸ் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். பீட்ஸ் வச்சும் இந்த பேக்கை நீங்கள் பின்னிக்கலாம், பீட்ஸ் இல்லாமையும் நீங்கள் பின்னிக்கலாம். இதில் நான் பீட்ஸ் வச்சு போட போகிறதுனால இது எப்படி போடணுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். இதில் சும்மா வந்துட்டு ஒரு பீட்ஸ் வந்துட்டு கோர்த்து காமிச்சிருக்கேன். இப்போ பீட்ஸ் கோர்த்துருக்கேன் இல்லையா, பீட்ஸ் கோர்த்துட்டு இந்த ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். நாட் போடும்போது அந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்துட்டு ஒரு மணி இருந்தால் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். ரொம்ப பெருசாக விட்டுறக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் விடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன். இந்த பேக்கில் மணி எப்படி நான் கோர்த்துருக்கேன்னா 3 நாட்டுக்கு ஒரு முறையும் 4 நாட்டுக்கு ஒரு முறையும் இந்த மணியை வச்சு இந்த பேக்கை பின்னியிருப்பேன். இதுவும் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு மணி எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாட் போடாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஒயரை விட்டுட்டு நாட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் மணியை கோர்க்க போகிறேன். ஒரு மணி இருந்தால் எவ்வளோ கேப் இருக்குமோ அந்தளவுக்கு கேப் வந்துட்டு விடணும். இப்போவே மணியை கோர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வரத்துக்குள்ளே அந்த மணி கீழே விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் மணியை கோர்க்கறதுக்கு சின்னதாக வந்துட்டு கேப்பை விட்டுருங்க. கேப்பை விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. அடுத்த ரவுண்டு பின்னுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு மணியை கோர்த்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த ஒயர்லேயும் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ அதுக்கடுத்த ஒயரில் வந்துட்டு மணியை கோர்க்க போகிறோம். இப்போ 4 நாட் போட்டுட்டேன். 5வது ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இந்த பேக்கில் வந்துட்டு அங்கங்கே மணி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 நாட்டுக்கு ஒரு முறை இல்லை 3 நாட்டுக்கு ஒரு முறை 5 நாட்டுக்கு ஒரு முறை தான் இந்த மணியை கோர்த்து இந்த பேக் ஃபுல்லாகவே பின்னியிருப்பேன். மணி வச்ச குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய விதவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த ஒயரில் மணி வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். இப்போது அடுத்து எப்படி பின்னணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. மணி எந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒயரை விட்டுட்டு சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வால் 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். கடைசியாக இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். மேலே போகிற ஒயர் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் ரெண்டுத்தையும் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒயரில் பார்த்திங்கன்னா மணியை கோர்க்கணும். ஸோ இதில் மணியை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே மணியை கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த ஆம்லா பீட்ஸோட ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். 2வது ரவுண்ட்லேயே மணியை கோர்த்துட்டு நம்ம 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மணி கீழே விழுந்துடும். அதே நீங்கள் ஓவல் ஷேப் மணியை கோர்த்து பின்னுறீங்கன்னா தாராளமாக பின்னிக்கலாம். ஏன்னாக்கா ஓவல் ஷேப்போட மணி பார்த்திங்கன்னா ஹோல் ரொம்ப சின்னதாக இருக்கும், கீழே விழுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆம்லா பீட்ஸோ இல்லை ரோஜாப்பூ பீட்ஸ் வச்சு இந்த கூட பின்ன போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் பின்னணும். இப்போ அடுத்து மணி கோர்க்கறதுக்காக கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இதில் தான் நம்ம மணியை கோர்க்க போகிறோம். இப்போ மணியை கோர்த்துட்டு இதே ஒயர்லேயே நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம். இப்போது 2 இடத்துல மணியை கோர்த்து நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ அடுத்து பாருங்கள், மணியை கோர்க்கறதுக்காக கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரில் மணியை கோர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இனி அடுத்து பக்கத்தில் நாட் போட்டுக்கோங்க. கேப் எந்த இடத்துல விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துல மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். ஓகேவா? இப்போது இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். மணியை கோர்த்து இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு லேடர் நாட் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஆல் டைப்ஸ் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ 3வது ரவுண்டு கம்ப்ளீட்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 4வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மணியை கோர்க்கறதுக்காக ஒயரை விட்டுட்டு பின்ன போகிறோம். எந்த இடத்துல உங்களுக்கு மணி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம எப்படி பின்னோம், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னிக்கிட்டு வந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் மணியை கோர்க்கறதுக்காக கேப் விட்டுட்டு பின்னோம். 3வது ரவுண்டில் மணியை கோர்த்துட்டு நம்ம ஃபுல்லாக நாட் போட்டுட்டு வந்தோம். இப்போது 4வது ரவுண்டில் மணியை கோர்க்கறதுக்காக கேப்பை விட்டுட்டு பின்னுறோம். 5வது ரவுண்டில் ரன்னிங் ஒயர் வச்சு மணியை கோர்த்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பின்னிட்டு வரணும். இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். ஒரு ரவுண்டுக்கு ஒரு முறை நீங்கள் மணியை கோர்க்கறதுக்காக கேப் விட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரவுண்டில் மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். ஓகேவா? மணியை கோர்க்கும் போது உள்ளே இருக்கிற இந்த ஒயரை வெளியே எடுத்துகிட்டு மணியை கோர்த்துட்டு நாட் போடணும். இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சைட் வால் 9 ரவுண்டு பின்னி இருக்கேன் பாருங்கள். சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 9 ரவுண்டு பின்னிக்கோங்க. பின்னிட்டு இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். கடைசி 3 ரவுண்டு பார்த்திங்கன்னா மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். பீட்ஸ் வந்துட்டு மெஜந்தா கலரில் எடுத்திருக்கேன். ஸோ கடைசி 3 ரவுண்டு மெஜந்தா கலரில் பின்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பவும் போல் மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இனி அடுத்தடுத்து எப்படி பின்னணும்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு பின்னணும். 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இதே மாதிரி மெஜந்தா கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். என்ன கலரில் பீட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பார்டர் மாதிரி பின்னிக்கோங்க. இந்த பேகு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போது கடைசியாக இந்த எல்லா ஒயர்ஸையும் பேகுக்குள்ளேயே சொருகி விடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட்டுட்டு 2வது ரவுண்டில் இருந்து சொருகணும். இந்த மாதிரி சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா இந்த பேக்கை அப்படியே ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி சொருகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் சொருகிடலாம். பெரிய பேக் அப்படின்னாக்கா சொருகிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பேக்கெல்லாம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது பேக் லூஸ் ஆகிடாதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அதில் ஒன்றுமே ஆகாது. இப்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட்டுட்டு 2வது ரவுண்ட்லேருந்து சொருகிறேன். ஒரே ஸ்ட்ரெயிட்டில் சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். அதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. பேக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவும் லைஃப் கொடுக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு இந்த பேக்கை அப்படியே பழையபடி நேராக திருப்பிக்கலாம். இந்த பேக் பின்னுறதுக்கு 3/4 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். ஒரு சிம்பிளாக ஒரு பிளைன் கூட எப்படி பின்னுவோம் அதே மாதிரியே பின்னி முடிச்சிட்டோம். பீட்ஸ் வச்சும் பின்னலாம், பீட்ஸ் இல்லாமையும் பின்னலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் பூஜா கூட மாதிரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நார்மல் பேக் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக ஒரு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிங்கன்னா இது ஒரு சாதாரண கூடையாக தான் உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஹேண்ட்பேக்காவோ இல்லை பர்ஸாவோ மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி லாக் நீங்கள் வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக் பர்ஸுக்கு 3 டைப்பில் நீங்கள் லாக் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா லைனிங் ஜிப்பு வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லைனிங் இல்லாமையும் ஜிப்பை வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஒயர் பேக்கில் அட்டாச் பண்ணலாம். வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். 2வது ஆப்ஷன் என்னன்னாக்கா வெல்க்ரோ வச்சு தைக்கிறது. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிள் மெத்தடு, மேக்னெட்டிக் லாக் வைக்கிறது. எனக்கு இப்போ வெல்க்ரோவோ இல்லை ஜிப்போ வச்சு தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக நான் மேக்னெட்டிக் லாக் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
இல்லை 3 இல்லை 2 லாக் வச்சுக்கோங்க போதும். இப்போ நான் 2 லாக் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல லாக் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாஷர் எதுவும் வைக்க வேண்டியதில்லை. வாஷர் வைக்காமையே இந்த பின்னை வந்துட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. வாஷர் வச்சிங்கன்னா வெளியே தெரியும். அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இன்னொரு பட்டன் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த பின்னை வளைச்சி விட்டுக்கோங்க. ஒரு நாட் கூட தள்ளி வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து வைக்கணும். இப்போது இந்த பக்கத்தில் மேக்னெட்டிக் லாக் வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பட்டனை வந்துட்டு வச்சு இந்த பின்னை இப்படி வளைச்சி விட்டுருங்க. இப்போது இன்னொரு பக்கத்தில் வைக்கணும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக்கை போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக இது எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல இந்த பின்னை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வளைச்சி விடணும். இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு நாட் நீங்கள் தள்ளி வச்சிங்கனாலும் இந்த மூடி வந்துட்டு மூட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு பர்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நான் 2 டைப்பில் ஹேண்டில் வச்சு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் சின்னதான ஹேண்டில் வைக்க போகிறேன். இதுக்கு மேக்ரம் கோடு இருக்கும் இல்லையா, மேக்ரம் யான்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சமாக வந்துட்டு மெஜந்தா கலர்லேயே பீட்ஸை கோர்த்துருக்கேன். பீட்ஸை கோர்த்துட்டு ஒரே பக்கத்தில் மட்டும் இந்த ஹேண்டில் வச்சிங்கன்னா இதை ஒரு பர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கோட ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டை விட கொஞ்சம் சின்னதாக வரணும் இந்த ஹேண்டில். இப்போ கரெக்டாக சைடில் வந்துட்டு செட் பண்ணணும். இந்த 2 பக்கத்து யான் இருக்கு இல்லையா, அதை ஒரே ஹோல்குள்ளேயே இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. ஒரே ஹோல்குள்ளே இந்த 2 மேக்ரம் கோடு இருக்கும். இதை அப்படியே ஒரு முடி போட்டுக்கோங்க. இந்த 2 கோடியும் வச்சு ஒரே முடியாக போடுறோம். இந்த நாட் வந்துட்டு பேக்கோட அட்டாச் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ இது இழுத்தாலும் வெளியே வந்துட்டு அந்த மேக்ரம் கோடு தெரியக்கூடாது. அந்த மாதிரி இந்த நாட்டை வந்துட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு குரோஷே ஊசி இருந்துச்சுனாக்கா அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்ரம் கோடை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த பேக்குக்கு மேட்சிங்காக பாருங்கள் ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ரப்பர் பேண்டு, நம்ம கூட பின்னுற ஒயரையும் மணியும் வச்சு ஒரு ஹேர் ரப்பர் பேண்டு வந்துட்டு பின்னி இருப்பேன். இது எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ரப்பர் பேண்ட் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக நம்ம பேக்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரை நீங்கள் மல்டிபிளாக யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் தலையில் ஹேர் பேண்ட் மாதிரியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒயர் குடைகளுக்கு ஃப்ளவர் லாக் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி லாக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் கீ செயினில் கோர்த்திங்கன்னா ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த ஃப்ளவரை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன் சைடு ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அழகான பர்ஸ் மாதிரி இருக்குது. இதே உங்களுக்கு லாங் ஹேண்டில் வச்சு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வேணும்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ பெரிய மேக்ரம் கோடில் மணி கோர்த்துக்கோங்க. பேக்கில் வந்துட்டு ஒன் சைடு இந்த மேக்ரம் கோடை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மணியை கோர்த்துடணும். மணியை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இது கழண்டே வராது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சைடில் இந்த மேக்ரம் கோடை இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இதில் ஒரு மணியை கோர்க்கணும். மணியை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு முடி போடணும். 2 முடி போட்டுக்கோங்க. இந்த நாட் போடுறோம் இல்லையா, இது மணியை ஒட்டினா மாதிரி இருக்கணும். அந்த மேக்ரம் கோடு வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியவே தெரியக்கூடாது. மெஜந்தா கலரில் இந்த மணி எடுத்ததுனால ஒயிட் கலரில் மேக்ரம் கோடு எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மெஜந்தா கலர்லேயே மேக்ரம் கோடு எடுத்துக்கோங்க. வேறு கலர் வந்துட்டு செட் ஆகாது. இப்போது இன்னொரு நாட்டும் போடுறேன் பாருங்கள். இந்த மணிக்கும் நாட்டுக்கும் கேப் இல்லாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போ ஃபைனலாக இந்த மேக்ரம் கோடு கொஞ்சமாக வெளியே தெரியும் இல்லையா, இதை வந்துட்டு இந்த நாட்குள்ளேயே சொருகி விடணும். இப்படியே நம்மளால் ஒயர் மாதிரி சொருகி விட முடியாது. ஸோ குரோஷே நீடில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் சொருகி விட முடியும். இப்போது இந்த லாங் ஹேண்டிலையும் இந்த ஃப்ளவர் லாக்கை வந்துட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப சூப்பரான ஹேண்ட்பேக் ரெடி ஆயிருச்சு. பேக்கில் வந்துட்டு மணி வச்சு பின்னதுனால இந்த ஹேண்டிலும் மணியில் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் மணி இல்லாமல் இந்த பேக்கை பின்னுறீங்கன்னா 2 ஒயர் இல்லை 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ்
நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.